திவா இந்த வருஷம் தீப்பாய போகிறாரு. எனக்கும் நீண்ட நாளாக இங்கே வந்து அம்மாள்கிட்ட ஒரு அருள் மூலம் வந்து அந்த டீச்சரங்களை வந்து கலந்து கொள்ளணும்னு சொல்லி வணக்கம், தமிழோட தரணி எங்கும். இது உங்கள் ஆர்ஜி தமிழா. என்னடா திவாவை எங்காலில் பிறலான எங்காலில் கேமராமேன் என்று கொடுக்காருன்னு ஜோசிப்பியல். என்ன பிரச்சனைன்னு சொன்னால் பிறலான கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதால் பிறலாதன் வரல. திவா ஒரு முக்கியமான அளவில் ஒரு இடத்த நிற்காரு. அந்தபடியாக தான் நான் இன்ட்ரோ கொடுக்குறேன். என்ன விஷயம்னு சொன்னால், இப்போ நிறைய ரீசெண்டாக ஆர்ஜி தமிழாவில் நிறைய கோயில் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அந்த வகையில் மட்டக்களப்பில் பிரசித்தி பெற்றமான அம்மன் கோயிலில் திரௌபதி அம்மன் தெரியும் உங்களுக்கு. அதில் பழுகாமத்தில் இருக்கிற திரௌபதி அம்மன் வீடியோ போன வருஷம் திவாவும் பிறலான்னு போட்டிருப்பாங்க. ஸோ இந்த வருஷமும் திரௌபதி அம்மன் கோயில் ஸ்டார்ட் ஆகிட்டு, அதால் இன்றைக்கு தீப்பள்ளி அம்மன் சொல்லுவாங்க, அதாவது கடைசி நாள் தீ மிதிக்கிறது. போன வருஷம் அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது நைட்டில் தீ மிதிப்பாங்க. இப்போ என்னென்னு சொன்னால் இன்ட்ரோ கொடுத்து கொண்டிருக்கேன், திவா இந்த வருஷம் தீப்பாய போகிறாரு. ஸோ அதனால தான் திவா கோயிலில் நிற்காரு. அவர் கோயிலோட்டு வெளியே வரையலாது. அந்தபடியாக தான் நான் இன்ட்ரோ கொடுத்து கொண்டிருக்கேன். இப்போ காலையில் என்னென்னு சொன்னால் அந்த தீக்கட்டை மூட்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது தீ மிதிக்கிறதுக்கு முன்னாடி தெய்வங்கள் ஆடி அந்த தீக்கட்டை மூட்டுவாங்க. அந்த மடுவு பட்டி, அந்த மடுவுக்குள்ளே தீக்கட்டிகள் நிறைய இதஞ்சு அதை எரிய விட்டு அந்த தணல்களில் தான் தீ மிதிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அந்த நிகழ்வு இப்போ காலையில் இடம்பெறப்போகுது. அதுக்கு தான் நான் இப்போ இன்ட்ரோ கொடுத்து கொண்டிருக்கேன். இப்போ இன்ட்ரோ கொடுத்தா யாரா கேமராமேனு யோசிப்பீங்க. கிஷோர் தான் இப்போ கேமராமேன். இன்றைக்கி நாங்கள் 2 பேரும் தான் இந்த வீடியோ ப்ளாக் பண்ண போகிறோம். முடிஞ்ச வரைக்கும் நல்லா வீடியோ எடுத்து தாரோம். இது இப்போ 2 பாட்டாக வரும். ஃபஸ்ட்டு நீங்கள் தீக்கட்டை மூட்டுற வீடியோ பார்ப்பீங்க, அதுக்கப்புறம் திவானாக்கள் தீப்பாயிற வீடியோ வரும். அது 2மே இன்றைக்கு மேக்ஸிமம் அப்லோட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரை ட்ரை பண்ணுறோம். கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வரீங்கடா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம்.
கடித்தவர்களும் சிரித்தவாயும் இந்திய மூக்கும் பரந்தகாதும் இரண்டு கடவாய் ஒளிய ரத்த ஆடையும் ஆஜர்னர் கண்டது போல வேறு வேறு ஆளுமையும் வாங்க வா மாமி மாமி வந்து மாமி அமர்தானே நில்லுடனே தம்பி மயிரன் அவோ பண்ணி ஓகே வந்துட்டு என்னென்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொன்று மாதிரி வந்து ஸோ அந்த நிகழ்வுகள் வந்து நடக்கும். இங்கே வந்து இப்போ பின்னிற டைம் தீப்பாயிரத்துக்காக வந்து இப்போ அந்த தீக்கட்டு எடுத்து வரேன்னு சொல்லி நிகழ்வு தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது என்னென்னு சொல்லி சொன்னால் இதுக்கு இப்போ அருகாமையில் இருக்கிற ஒரு கோயிலில் வந்து அங்கேருந்து அந்த தீக்கட்டை எடுத்துகிட்டு
இங்கே வந்து அந்த தீக்கட்டை மூட்டுற நிகழ்வு வந்து நகரும். இப்போ இருந்து மூட்டி கிட்டத்தட்ட காலையில் 8-9 மணி, இப்போ இருந்து பின்னேரம் வரைக்கும், அதாவது பின்னேரம் 5 மணிக்கு தான் நம்ம இந்த தீப்பாயிரம் அந்த நிகழ்வு வந்து நடக்கும். ஸோ அது வரைக்கும் வந்து இந்த தீக்கட்டை வந்து எரிச்சு கொண்டிருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் இங்கே நேர்த்தி வச்சவங்க அனைவரும் தீப்பாய்வாங்க. இப்போ வந்து அந்த நிகழ்வு தான் நீங்கள் பார்த்து நீங்கள் இப்போ வந்து கொண்டு இருக்கிறாங்க எல்லோரும். ஓகே, உண்மையிலே வந்து நீண்ட நாள் ஆசை, நீண்ட நாள் ஒரு நேர்த்தி என்றும் சொல்லலாம். உண்மையிலே வந்து அது முதல் முறையாக வந்து எங்களோட ஊரில் இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு புகழ் வாய்ந்த ஒரு கோயில், இந்த கோயில் சக்தி வாய்ந்த கோயில்னு சொல்லலாம். திரௌபதி அம்மன் ஆலயம் வந்து திறந்தால் அதுக்கு ஸோ அவ்வளோ எல்லாருமே வந்து பக்தி உருவம் வந்து இருப்பாங்க. அதுக்கு காரணம் என்னென்னு சொல்லி சொன்னால் இங்கே வந்து நிறைய அதிசயங்கள் அதை தாண்டி கண்முன்னே நடந்திருக்குன்னு, அதான் வந்து உண்மை. ஸோ எனக்கும் நீண்ட நாள் ஆசை இங்கே வந்து அம்மாள்கிட்ட ஒரு அருள் மூலம் வந்து அந்த தீச்சடங்களை வந்து கலந்து கொள்ளணும்னு சொல்லி அதுக்காக தான் வந்து நாங்கள் எல்லோரும் வந்திருக்கோம். அதுக்காக உண்மையிலே வந்து ஒரு பெரிய ப்ராசஸே இருக்குது. என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ மற்ற கோயிலில் எல்லாம் எப்படி நடக்குதுன்னு சொல்லி தெரியல. நான் நேரத்தில் வந்து ஒரு கோயிலில் வந்து பாஞ்சிருக்கேன். அது எப்படின்னு சொல்லி சொன்னால் தீப்பாயிரத்து கொஞ்ச நேரத்துக்கு முந்தைய வந்து அந்த கோயிலுக்கு வந்து போகலாம். ஆனால் இங்கே வந்து அப்படி இல்லை. தீபாயபுரம்னு சொல்லி சொன்னால் அதுக்கு முதல் நாளே வந்து வீட்டை இலை போடுறேன்னு சொல்லுவாங்க. அதாவது இறுதியாக இலை போட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கோயிலில் வந்தால் அன்றைக்கி அடுத்த நாள்லாம் ஃபுல்லாக சாப்பாடே இல்லை. கோயிலை விட்டு வெளியிலையும் போயிடல. இப்போ நான் வந்து நேற்று இரவு வந்தேன், கோயிலே தான் தங்கிட்டு நாங்கள். அதுக்கப்புறமா ஈவினிங் தீப்பாஞ்ச பிறகும் கோயிலை விட்டு வெளியில் போயிடாது. நாளைக்கு அந்த தீக்குழிக்கு பால் வாக்குறேன்னு சொல்லுவாங்க. பால் வாத்து முடிஞ்சோடனே தான் நம்ம வீட்டை போகலாம். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது என்ன நிகழ்வுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தீக்கட்டை எடுத்து வர நிகழ்வு. அதாவது தீக்கட்டை எடுத்து வரேன்னு சொன்னால் அங்கே இந்த மற்ற கோயில் ஒன்று இருக்கு, என்ன அந்த கோயில் சொன்னேன், கோயில் ஒன்று இருக்கு. அங்கேருந்து தீக்கட்டை எடுத்து வந்து இங்கே ஏற்கனவே தீ கட்டையெல்லாம் இறக்கிருப்பாங்க, அதில் வச்சு மூட்டுவாங்க. அதாவது அது சம்பிரதாயம் வளமையாக நடக்கிறது. அந்த நிகழ்வு தான் இப்போ காலையில் வந்து இங்கே நடக்குது. நாங்கள் எல்லோரும் டீமாக இங்கே தான் தங்கியிருந்தோம் கோயிலில். அம்மாவோட ஒரு இது நிகழ்வாக நிறைய பேர் யோசிப்பாங்க, என்ன அப்படி திடீர் முடிவு எல்லாருமே வந்து தீபாயிரத்துக்கு வந்து இறங்கினாங்கன்னு சொல்லி. தெரியல, டசாலி வந்து இதுக்கு முதல்ல வந்து மட்டக்களப்பில் எனக்கு தெரிஞ்சு 2-3 கோயில் தான் திரௌபதி அம்மன் கோயில் இருக்குது. அதில் ஃபேமஸான கோயில்னு சொன்னால் ஒன்று வந்து பாண்டரப்பு, அடுத்தது நம்ம வளாகத்தில் இருக்கிற கோயிலை தான் சொல்லுவாங்க. ஒரு ஆளுக்கும் ஒரு நேர்த்தி இருக்குது. அந்த நேர்த்தி வந்து எல்லாருமே சொல்கிறாங்க நிறைய வருது. அதன் மூலம் தான் நாங்கள் வந்து இப்படி பாயிரம்னு சொல்லி அதே மாதிரி தான் நாங்களும் நேர்த்தின்றதை தாண்டி வந்து அம்மாள்ற அழைப்பதன் மூலம் பக்தி பூர்வமாக வந்து நாங்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள போகிறோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் உள்ளே போனால் வந்து கதைக்க இயலாது. ஈவினிங் டைம் அப்புறம் வந்து ஒன்றுமே கதைக்க இயலாது. நீங்கள் பாப்பிங்கள் வந்து கொண்டு இருக்கிறாங்க. ஏனென்றா உண்மையாக வந்து டசாலிக்கு இதோட 2வது தரம். முதலாவது அனுபவத்தை சொல்லுங்கள் உங்களுக்கு. முதலாவது அனுபவம் ஓரளவு பிரச்சனை இல்லை, ஓரளவு இல்லை. முதலாவது அனுபவம் பிரச்சனையே இல்லை. நான் இந்த வாட்டில் வந்த ஒரு பயம் இல்லை, அப்படி நடந்தேன். ஆனால் இந்த தரம் எப்படி இருக்கேன்னு தெரியாத பாப்பா பாஞ்சாதான் தெரியும். அது நிறைய பேருக்கு வந்து சில பேருக்கு அதை சொல்லுவாங்க, கட்டை செஞ்சால் சுடுமாமா அப்படி இப்படின்னு தெரியல அது என்னன்னு சொல்லி. ஆனால் அம்மாவோட அருளால் எல்லாருக்குமே வந்து தொடாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்க நார்மலாக ஒரு நெருப்பில் நடந்தால் எப்படி சுடும், உண்மையாக காலை சுட்டுட்ரும். ஆனால் வந்து இங்கே பாயிரங்கள் நிறைய பேருக்கு வந்து சுடாது. அதுக்கான காரணம் அம்மாவோட அருள். ஓகே, இப்போ வந்து மற்ற இது வந்து அதாவது கோயிலேருந்து அந்த தீக்கட்டை எடுத்து வந்து கொண்டிருக்காங்க. அதை நம்ம வந்து அப்படியே ஃபுல்லாக பார்ப்போமா. இதன் வந்து அந்த தீக்கட்டை மூட்டுற இடம், அதாவது தீப்பாயிர இடம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களோ, தீ மிதிக்கிற இடம். ஸோ எப்படியாவது எடுத்துக்கொள்ளுங்க. நாங்கள் வந்து போன தரம் இந்த வீடியோவில் காட்டியிருப்போம், இப்போ விரையெல்லாம் சொல்லியிருப்போம்.
ஓகே, என்ன விஷயம்னு சொன்னால் இப்போ தீக்கட்டை அடுக்கிறாங்க. அதாவது தெய்வமாடி ஃபஸ்ட்டு அந்த மஞ்சள் கட்டை தெரியும் தானே, அதை ஃபஸ்ட்டு வைப்பாங்க. அதுக்கப்புறம் இருக்கிற 10 அடியர்கள் எல்லாரும் சேர்ந்து இதுக்குள்ளே தீக்கட்டையை ஃபுல்லாக வச்சுட்டு அது அவ்வளோத்தையும் எரிய விடுவாங்க. எரிய விட்டு அந்த தணல், அந்த நெருப்பு தணலில் தான் தீ மிதிப்பாங்க. இப்போ தெரியும் உங்களுக்கு முன்னுக்கு அந்த கட்டையை எடுத்து கொண்டு வராங்க. இந்த நிறைய மடு ஃபுல்லாக அடுக்குவாங்க அந்த தீக்கட்டையை. இப்போ வந்து அந்த தீக்கட்டைன்னு சொல்கிறது வந்து இதான், இந்த கட்டை தான் வந்து இப்போ அந்த நெருப்பில் ஓட்ட எரிப்பாங்க. இப்போ வந்து இங்கே இருக்கிற அந்த ஒரு பக்தர்களும் வந்து அந்த தீக்கட்டையை கொண்டு அவங்கள்ட்ட கையால் அவங்கள்ட்ட சார்பாக வந்து ஒரு கட்டையை கொண்டு வந்து அங்கே முன்னுக்கு வந்து வைக்கிறாங்க. இப்போ நாங்களும் வந்து ஒரு கட்டையை எடுத்துக்கொண்டு முன்னுக்கு வைக்க போகிறேன். இதெல்லாம் வந்து இன்றைக்கு தான் பார்க்குறேன். உண்மையிலே இந்த கட்டை கொடுக்குறது நான் இன்றைக்கு தான் பார்க்குறேன். வந்துருக்கு புதுசாக இருக்கும். இதுக்கெல்லாம் போய் கொடுத்து விடுவோம். வாங்க இதுக்கெல்லாம் தம்பி ஓடியா. ஓகே, இப்போ வந்து தீக்கட்டை மூட்டிட்டாங்க பார்ப்பீங்க. அவங்களோட ஒவ்வொருத்தங்களோட சார்பிலையும் வந்து ஒவ்வொரு கட்டையை தூக்கி கொண்டு கொடுத்தோன்னு வந்து அதை வந்து பொதுவாக வச்சு எரிக்கிறாங்க. இது அப்படியே ஒரு பெரிய கும்மியலை குமிப்பாங்கன்னு நினைக்கிறேன்னு. பெரிய கும்மியலை குமிப்பாங்கன்னு நினைக்கிறேன். குமிச்சிட்டு அவ்வளோத்தையும் அப்படியே எரிய விடுவாங்க. எரிய விட்டு அந்த தணல் அப்படியே இது அந்த என்ன சொல்ல பற்றி தணல் மட்டும் இருந்தானே அந்த தணலில் நீங்கள் தீப்பாங்க. ஓகே, நன்றி.